வரக்கூடிய 2019 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எக்ஸாம் அப்படி இல்லை அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு எக்ஸாம் தான் வந்து முதல்ல வரப்போகுது. ஒரு சிலர் வந்து குரூப் 2 படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட கோல் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2019 ஏதாவது போஸ்டிங் போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் இந்த ரெண்டுக்கு சேர்த்து வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான ஸ்டடி பிளான் ஷெட்யூல் எதுவும் இருந்தால் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து புது புக் படிக்கணுமா இல்லை வந்து பழைய புக் படிக்கலாமா அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். குரூப் 2A, குரூப் 4 இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வித்தியாசமான சிலபஸான்னு கேட்டோம் அப்படின்னா வந்து 99% வந்து காமன் சிலபஸ் தான். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சிலபஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது வந்து குரூப் 2A, குரூப் 4க்கு மட்டும் இல்லை, குரூப் 2A, குரூப் 2 இந்த எக்ஸாமில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், இடைக்கால இந்தியா, அதாவது மொகல்ஸ், டெல்லி சுல்தான், விஜயநகர், பாமினி அவங்கெல்லாம் வந்து வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மற்றபடி இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டு எல்லா எக்ஸாமுமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிலபஸ் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதை தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 சிலபஸுமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ குரூப் 2A படிக்கிறவங்க வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் குரூப் 4 படிக்கிறவங்க, ஃபாரஸ்ட் கார்டு படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் இருக்கும். இதை தவிர வந்து மற்ற எல்லாமே காமன் தான். ஸோ படிக்கக்கூடியவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிசின்னு சொல்லியே படிக்கலாம். ஸோ குரூப் 2A, குரூப் 4 அப்படின்னா இல்லை, காமன் சிலபஸ் தான். நீங்கள் வந்து குரூப் 4, ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி எக்ஸாம் படிங்க அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் கிடையாது, எல்லாமே வந்து கதை மாதிரி உள்ளது தான். அதை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து புது புக் படிக்கணுமா இல்லை பழைய புக் படிக்கணுமா அப்படிங்கிறது தான். இப்போ 2019 முடிஞ்சு 2020 ஆரம்பிச்சு, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பழைய புக் கம்பல்சரியாக படிக்கணும். ஸோ புது புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும். ஆனால் பழைய புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்கூல் புக்கெலாம் மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6th, 9th, 11th அந்த புக் மட்டும் தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஸ்டாண்டர்டுமே எப்போ மாற்றுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2020 வந்து அவங்களுக்கு மே மாதம் முடியும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸோ அந்த ஜனவரி மாதம் வந்து அவங்களுக்கு 3rd term புக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அப்போ 2020 ஜனவரி, பிப்ரவரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லா புக்குமே மாறும். ஸோ எல்லா புக்குமே மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பழைய புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது முன்னாலே வந்துட்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப வருஷம் அந்த புக்கு தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம், 10 வருஷம் கிட்ட. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருஷம் அப்டேட் பண்ணி ஏதாவது கான்செப்டில் வந்து மிஸ்டேக் இருக்குது, ஃபேக்டில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருந்து இப்போ வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழைய புக் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா வந்து பக்காவாக எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், புது புக்கில் ஆரம்பம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து புது புக் இன்னும் கம்ப்ளீட்டாக வரவும் செய்யலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க, அந்த லெசனோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த டேர்மில் இருக்கும், அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்கும், அந்த புக்கெலாம் இன்னும் வந்திருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பழைய புக் படிக்கணும். அது போக வந்து எக்ஸ்ட்ராவாக புது புக் என்னென்னலாம் வந்திருக்கோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் இருக்கும். கான்செப்ட் வந்து என்றைக்குமே நம்ம மாற்றவே முடியாது, அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் இருக்க போகுது. ஸோ ஹிஸ்ட்ரியில் கதையாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸு எல்லாத்துலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான். புது கான்செப்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஃபேக்ட் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஃபேக்ட்லாம் மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கெலாம் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து புது புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் மட்டும் தான் இருக்கும், அதை படிக்க வந்து ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க வந்து ஒரு நாள் போதும். ஓகே, உங்களோட 2 கொஸ்டினுமே வந்து இப்போ ஆன்சர் கிடச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து வந்து எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறது, குரூப் 4, குரூப் 2 ரெண்டையும் வந்து எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறது. குரூப் 2A, குரூப் 2லாம் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் 2 வருஷத்தில் பாருங்கள், குரூப் 2A நடந்திருக்கு, குரூப் 4 நடந்திருக்கு, குரூப் 2 நடந்திருக்கு. இந்த 3 கொஸ்டின் பேப்பரில் வந்து எது கஷ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4 தான் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 2A ஓரளவு கஷ்டம், குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி. ஸோ வந்து அப்படியே மாற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கொஸ்டின் வந்து இதுக்கு டஃப்பாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து டிகிரி லெவலில் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து படிங்க. ஸோ அப்படி படித்தா மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுத்து வீக்லி டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுமாதிரி இப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வரலாம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 99% வந்து காமன் சிலபஸ் தான். ஸோ வந்து 1% அந்த இடைக்கால இந்தியா, முடிவல் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன், ஜெயினிசம், புத்திசம் இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4ல் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக்லி 10% வந்து சிலபஸில் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக் வந்து லாங்குவேஜ், ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 10% இருக்கும். அதுக்கடுத்து ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டில் வந்து ஒரு 10% இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 60 to 80 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 10 வீக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா 11ஆவதாக ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். குரூப் 4 வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிலபஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த 1 வீக் மட்டும் நீங்கள் வந்து என்ன படிக்கணும், ஸோ குரூப் 4 எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 1 வீக் நீங்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ மற்ற எக்ஸாம் இந்த குரூப் 2 தவிர வந்து மற்ற எல்லா எக்ஸாம் பார்த்தோம்னா அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வெறும் டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அது எந்த ஸ்டாண்டர்டில் எந்த டேம் புக்கில் எந்த லெசனில் இருக்குது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வீக்லி வந்து சிலபஸில் 10% வந்து கவர் ஆகும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷில் வந்து 10%, அடுத்து ஜிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10%, ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10%. வீக்லி வந்து அப்போ 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து இங்கிலீஷ்காண்டி ஒரு டெஸ்ட் இருக்கும், ஜிஎஸ்காண்டி ஒரு டெஸ்ட் இருக்கும், ஆப்டிடியூட்காண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். இது போக பார்த்தப்ப நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் புது புக்கும் படிக்கணும் அப்படின்னு. ஸோ பழைய புக் வந்து கம்பல்சரியாக படிக்கணும். அதுபோக புது புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்லாம் படிக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து புது புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6th, 9th, 11th 3 புக் வந்து மாறி இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த 3 புக்கிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புக் வைஸ் டெஸ்ட்டாக வந்து ஒரு 6 டெஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். இந்த ஃபுல் புக் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காண்டி செப்பரேட்டாக நம்ம வந்து மந்த் வைஸாக வந்து 8 டெஸ்ட் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டு குரூப் 2A அப்படின்னா குரூப் 4 எந்த எக்ஸாம் வருது அதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 டெஸ்ட் மேலே வந்து இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எத்தனை நாள் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்த எக்ஸாம் குரூப் 2A அப்படின்னா குரூப் 4 எப்போ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக மே மாதம், ஜூன், ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு நாள் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ வந்து இது ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 டைம் தான் அட்டன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்னைக்கான அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரே டெஸ்ட்டை நீங்கள் வந்து 4 டைம் ரீஅட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஆன்சர் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆயிரும். அதே மாதிரி வந்து உங்களோட மார்க் என்ன, ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட எக்ஸாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் வரும். உங்களோட எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 4 டைம் வந்து ரீஅட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் அதிகமாக கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக பார்ப்பாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பழைய டெஸ்ட்லாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதான். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு பழைய டெஸ்ட்லாம் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஆன்சர் வந்து அந்த வெப்சைட்டில் சேவ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போய் பார்த்து அதை படித்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும், தமிழில் வந்து இருக்காது. ஓகே, நம்ம வந்து ஆன்லைனில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டெஸ்ட் மேலே வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 199 rupees. ஸோ இதுக்கான வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் 2A வரலாம் அப்படின்னா குரூப் 4 எந்த எக்ஸாம்னு வரலாம். ஸோ இந்த எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரு 4 டைம் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிசம்பர் 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உடையவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணிவிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப், உங்களோட மெயில் ஐடி 2 சேர்த்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப் ஃபோன்பே, பேடிஎம், பீம் டெஸ்ட் அந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.